மார்னிங் லைவ்ல சாண்ட்ராவும் விக்ரமும் இவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்க. வினோதன பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவரு எப்படி கேஷ் பாக்ஸ் எடுத்தாரு, எத வச்சு எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. அப்ப சாண்ட்ரா சொல்றாங்க, அத்தன பேரும் லிட்டரலா எல்லா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸும் சோஃபால அவர நடுவுல உட்காத்தி வச்சு, அவர பேம்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க தான் வின்னர், நீங்க தான் வின்னர்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அவர் எப்படி எடுத்தாருன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொல்றாங்க. நேத்து கெமி கூட அவங்க எடுக்கும்போது இந்த மாதிரி வினோதன கேட்டிருப்பாரு, எவ்வளோ மார்க் எனக்கு போடுவ அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்ப 10 on 10 கொடுப்பேன், 10 out of 10 கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி தான் அவர் எடுத்திருப்பாரு. அதை பத்தி சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமா நேத்து அந்த டாஸ்க் சபரி வந்துட்டு நீ எந்த டாஸ்க்கு வச்சா என்ன, எனக்கெல்லாம் புலம்பல் டாஸ்க் தான் உள்ளதுலேயே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சபரி டீஸ் பண்ணிட்டு போறாங்க. உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, ஆமா நேத்துக்கே புலம்பல் டாஸ்க் வச்சு தான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டி, அப்புறம் என்ன 1,05,000 ரூபாய் அப்படின்னு சொன்ன உடனே விக்ரம் சொல்றாரு, என்ன ஒரே ஒரு சந்தோஷம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் வேஸ்ட் ஆகல, வினோத்துக்கு போயிருக்கு, அதை நினைச்சு தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு, நீங்கள் தான் வின்னர்னு. இது போக வியானா வந்து இந்த மாதிரி தமிழ் கிளிட்ஸ் ஓட்டிங்கில் நீங்கள் தான் டாப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வினோதனா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்கு, நம்ம வந்து டாப்பில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதையும் தாண்டி எடுத்துட்டாரு. இப்போ லைவ்ல என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்துட்டு சும்மா திவாகரை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிலேருந்து வந்த ஒரு துஷ்ட சக்தி தான் எடுக்க வச்சிருச்சோ அப்படின்னோடனே, சேச்சே நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்றாரு. உடனே பிரவீன் காந்தி அந்த டேரக்டர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு, சிசி அவர் எதுவுமே பண்ணலை, அவர்கிட்ட எதுவுமே சொல்லலை, நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரே தவிர அவர்கிட்ட போய் பெட்டி எடுங்கிற மாதிரி அவர் எதுவுமே மேனிப்புலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் காந்தி சார் சொல்றாங்க. அந்த டைம்ல ரம்யா வந்துட்டு வினோதனா ஐ மிஸ் யூன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரவீன் காந்தி சொல்றாரு, அவர் இந்நேரம் நைட்டு பூரா தூங்கிருக்கவே மாட்டார், நம்மளை தான் நினச்சிட்டே இருந்திருப்பாரு, இப்போ அவன் முழிச்சிருப்பான், இவன் உட்காந்துருப்பான், இவன் அதை பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தான் அவர் வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு, கண்டிப்பாக வீட்டில் வேறு எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி பிரவீன் காந்தி சார் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு உண்மையிலே அவர் மேலே ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு மனுஷன் அதை வந்திருக்காரு, ஒரு துளி கூட வன்மம் இல்லை, இவர் வின் பண்ணணும், அவர் நாசமாக போகணும், இவர் இப்படி பண்ணணும், அந்த மாதிரி எந்த ஒரு கெட்ட புத்தியுமே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு 10 days வந்து ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போவோங்கிற மாதிரி வந்திருக்காரு. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.